ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 27வது நாள். இன்றைய நாள் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நோன்பிற்கான உபகரணங்களை இதற்கு முன் பாசுரத்தில் கேட்டு பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ நோன்பு பூர்த்தி ஆயிடுத்து, சம்பாவனை கொடு அப்படின்ட்டாலாம் கோஷ்டி கண்ணனை பார்த்து. உடனே கண்ணன் ஆச்சரியமா பார்த்தானாம். கண்ணன் பார்த்தான், யமுனைக்கே போகல, எப்படி பூர்த்தியானது அப்படின்னு கோஷ்டி கிட்ட கேட்டானாம். அதற்கு ஆண்டாள் நாச்சியார் சாதித்தாளாம், எங்களை பொறுத்த வரைக்கும் பல்லாண்டு பாடுவதுதான் நோன்பு கண்ணா, உன் குணங்களில் நீராடுவதுதான் நீராட்டம் அப்படின்னு ரொம்ப அழகாக சட்டுன்னு சொன்னாலாம். ஆதலால் பூர்த்தி ஆயிடுத்து, நாங்க கேட்ட சம்பாவனையை நீ கொடு அப்படின்னு சொன்னாலாம். கண்ணன் பார்த்தான், இது ரொம்ப அநியாயமா இருக்கே, நோற்காத நோன்பிற்கு சம்பாவனை கொஞ்சம் அதிகம்தான். கண்ணா கண்ணா இதை கேளேன், முன்னோர்கள் இட்ட வழக்கு கண்ணா, அதை அப்படியே பின்பற்றினோம், முடித்தோம், இப்போ சம்பாவனை தந்துதானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கோஷ்டி சொன்னாலாம். மாட்டேன்னு கண்ணா உன்னால சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? உன்னால மாட்டேன்னு சொல்ல முடியாது ஏங்கிறதுக்கு நீ கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தனாச்சே. கோவிந்தும் பசுக்களை ரட்சிக்க கூடியவன் நீ. கோவிந்தனான நீ உன்னுடைய சேர மாட்டேன்னு சொல்றவாளை ஜெயிப்பவன், அதாவது கூடுவரோடு தோற்கக்கூடிய சீர் கோவிந்தனாக இருப்பவன். உன்னோட வந்து நாங்க சேரணும் சேரணும் துடித்து கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட உன்னுடைய அந்த ஒரு கோபத்தை எல்லாம் காமிப்பியா? மாட்டேன்னு சொல்லுவியா? குணத்தால் வெல்பவன் கண்ணா நீ, பக்தர்களிடம் தோற்பவன், அதாவது எங்க கிட்ட தோற்கக்கூடியவன் நீ. எனக்கு நன்னா தெரியும் அது. கொஞ்சம் நீ சம்பாவனையை கொடுத்துடேன், சம்பாவனை கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாலாம். தந்தோம் தந்தோம்னு அனைத்தையும் கொடுத்து அழகு பார்ப்பவன் யாரு? கண்ணன் இல்லையா? அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்துல, கண்ணா உன்னை பாடி பறையை பெற்று சம்பாவனை அடைய வந்துள்ளோம். இந்த சம்பாவனை ஊரே இல்ல, இந்த நாடே மெச்சும்படி அமைய வேண்டும். பிராட்டி சமேதனாக சம்பாவனை அளிக்க வேண்டும். நீ நன்றாக அளிக்க வேண்டும், சந்தோஷத்தோடு அளிக்க வேண்டும். எதை தெரியுமா அப்படின்னு அழகா ஒன்னொன்னா சொல்றா. நீ அணைக்கக்கூடிய கைகளுக்கு சூடகமே என்கின்ற கைவளை, தோளோடு அணைக்கும் பொழுது தோள்வளை, எங்கள் காதுகள் உரச அதற்கு தோடு, காதுக்குள் நீ ரகசியம் சொல்லும் பொழுது செவிப்பூவே மேல் காதுக்கான ஆபரணங்கள், பிரணயம் தலை தூக்க பாதங்களுக்கு கால் சிலம்பு, இப்படி பலதரப்பட்ட அணிகலன்கள் அணிந்து பிறகு ஆடை உடுத்தி அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து அக்காரவடிசல் முழங்கை வரை வழிய 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 கூடியிருந்து குளிர வேண்டும் கண்ணா. அடியார்களோடும் பகவானோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய பேரு அமைய பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கோஷ்டியும் கோதாநாச்சியாரும் பிரார்த்திக்கிறா. இதையும் பெருமாள், அதாவது கண்ணனானவன் கொடுத்து அழகு பார்த்து அந்த சந்தோஷத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறானாம் கண்ணன். இப்போ இந்த 27வது பாசுரத்தில் சம்பாவனை கொடுன்னு கேட்க அதையும் கொடுத்தான் கண்ணன் அப்படிங்கறத அனுபவிச்சோம். சரி, இந்த பாசுரத்தோட நாம நாராயணிய தசகம் எதை அனுபவிக்க போறோம் அப்படின்னா, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு அதை அனுபவித்தோம் இல்லையா? அப்போ பெருமாள் தன்னுடைய திருக்கல்யாண குணங்களால் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாக திகழ்ந்த கோவர்தனோ தாரணம் அப்படிங்கிற அந்த தசகத்தை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். அதாவது என்னன்னா, கோவிந்த பட்டாபிஷேகத்தை அனுபவிக்க போறோம். இந்திர பூஜையை தன்னுடைய அகங்காரம் அமகாரத்தால் எப்படி தடுத்தான்னு பார்த்தோம் இல்லையா? எப்படி மேகங்களை கொண்டு கல்மழை பொழிய 1 வார காலம் பொழிந்து தீர்த்தான் இந்திரன். கண்ணன் கோவர்தன கிரிதாரியாக ஆயர்களையும் பசுக்களையும் ரட்சித்தான். கல்மழையாய் பொழிந்தவனை கல்லாலான மலையை கொண்டு பதிலளித்தான். கல்லெடுத்து கல்மாறி காத்தான்.
ஆயர்கள் வீடு திரும்பினார்கள். எல்லாம் முடிந்தது. 63வது தசகத்தில் அனைவரும் வீடு திரும்பினார்கள் அப்படிங்கறது வரைக்கும் நம்ம இதற்கு முன்னாடி அனுபவிச்சோம். இன்னைக்கு நாம அனுபவிக்க போறது 64வது தசகமான கோவிந்த பட்டாபிஷேகம். கண்ணனுக்கு நடந்த ஒரே பட்டாபிஷேகம். ஏன்னா யதுகுலத்தில் பிறந்தவர்களுக்கு முடிசூட்டு விழா கிடையாது அப்படிங்கிற ஒரு சாபம் இருக்கு. யயாதிங்கிறவன் யதுக்கு கொடுத்த சாபம் அது. அப்போ அந்த சாபத்தின் வழியே கண்ணனும் அந்த பரம்பரையில் வந்ததால் கண்ணனுக்கு எந்த பிரத்யேகமான எந்த பட்டாபிஷேகமும் நடைபெறவில்லை. கோவிந்த பட்டாபிஷேகம் தான். அப்படி ஆயர்கள் கூடி இருந்து சந்தோஷத்தோடு பெருமாளுக்கு அப்படி விமர்சையாக நடந்த ஒரு பட்டாபிஷேகம்னா கோவிந்த பட்டாபிஷேகம் தான். இப்படி கண்ணனுக்கு நடந்த பட்டாபிஷேகத்தை நம்ம இந்த கோவிந்த நாமத்தை கொண்டு அனுபவிக்க போறோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாக எப்படி பெருமாள் திகழ்ந்தான் அப்படிங்கறதையும், அதாவது இந்திரன் பட்ட அபச்சாரத்தில் இருந்து எப்படி மீண்டு எழுந்து வந்து எப்படி அவனையும் பெருமாள் ரட்சித்தார் அப்படிங்கறதையும் நாம பார்க்க போறோம். பசுக்களை காத்தவன் அப்படிங்கிற அந்த பெயர் பெற்று கோலாகலமாக நடந்த பட்டாபிஷேகம். இதை 64வது தசகத்தில் நம்ம அந்த ஸ்லோகம், முதல் 5 ஸ்லோகங்கள் கோவிந்த பட்டாபிஷேகத்தை கொண்டாடுகின்றது. அதை நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். இதற்கு முதல் ஸ்லோகமானது ஆலோக்கிய சைலோத்தரணாதி ரூபம் பிரபாவமுச்சைஸ்தவ கோபலோகாஹ விஸ்வேஸ்வரம் துவாம் அபிமத்ய விஸ்வே நந்தம் பவத் ஜாதக மன்வ பிரச்சன் அப்படின்னு சொல்ல முடியறது. இப்படி ஆயர்கள் ஒரு வியப்பான ஒரு செயலை பார்த்திருக்கா. என்னது? பெருமாள் அப்படியே சர்வசாதாரணமாக தன்னுடைய இடது கையில் அப்படியே அந்த மலையை தூக்கி பிடித்தது. இது சாதாரண மனுஷனால சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. இப்படி உயர்ந்த இந்த பிரபாவத்தை பராக்கிரமத்தை பார்த்து நன்கு அனுபவித்தார்கள் ஆயர்கள் அனைவருமே. அப்பதான் அவ உணர்ந்தாலாம் விஸ்வேஸ்வரம் துவாம்னு புரிஞ்சுட்டாளாம். அதாவது பெருமாள் தான் இந்த லோகத்தை காக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படிங்கறத அனுபவிச்சாலாம். பின்பு உன் தந்தையான நந்தகோபரை அடைந்தார்கள் ஆயர்கள். இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதே அப்படின்னு புரிஞ்சு போச்சு குருவாயூரப்பா அவளுக்கு. அதனால உடனே நந்தகோபரை அணுகி உன்னுடைய ஜாதகத்தை காட்டுமாறு வினவினார்கள் குருவாயூரப்பா. அப்போ ஆயர்கள் சர்வலோகேஸ்வரன் கண்ணன்னு அறிந்த தருணம் அதுதான். அந்த ஒரு உயர்ந்த தருணம். அந்த கோவிந்த அந்த மலையை அப்படியே கோவிந்தனாக பெருமாள் அந்த மலையை தூக்கி பிடித்து அந்த அதி ஆச்சரியமான செயலை கண்டு நந்தம் பவத் ஜாதக மன்வ பிருச்சன் போய் நந்தகோபரை அடைந்து அவனுடைய ஜாதகத்தை காமிக்குமாறு கேட்டார்கள். அதுதான் முதல் ஸ்லோகத்தில் அனுபவிக்கப்பட்டிருக்கு. 2வது ஸ்லோகத்தில் இப்ப நந்தகோபர் எல்லாரும் வந்துட்டா புரிஞ்சு போச்சு. ஏன்னா இது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு செயலை கிடையாது. இந்த மாதிரியான பிரபாவமும் பராக்கிரமமும் பெருமாளால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கறது அந்த ஆயர்களுக்கே தெரிஞ்சுடுத்து. அப்போ இப்ப நந்தகோபர் பெரிய ரகசியத்தை ஆயர்களுக்கு அறிவித்தாராம். அதாவது கர்காச்சாரியரால் சொல்லப்பட்ட உண்மையை தன்னுடைய மக்களுக்கும் பிரகடனம் செய்தாராம் நந்தகோபர். என்னது? கர்கோதிதோ நிர்கதிதோ நிஜாய மைதிஷ்ட தாவத் பகுமான பாரக. அதாவது நாமகரணம் செய்து வைக்கும் பொழுதே சொன்ன ரகசியமாம் இது கர்காச்சாரியர். என்ன ரகசியம் அது அப்படின்னா, ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணனாக அவதரித்து உள்ளான் அப்படிங்கிற இப்படி கண்ணனுடைய பிரபாவத்தை ஊரறிய எடுத்துரைத்தார் நந்தகோபர். அவதார ரகசியம் அறிய கண்ணன் மீது இப்படி எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்ச உடனே கண்ணன் மீது பக்தியும் காதலும் அப்படியே ஆசையும் பல மடங்கு பெருகித்தான் எல்லாருக்கும். மைதிஷ்ட தாவத் பகுமான பாரக. அடடா, சர்வேஸ்வரனே நமக்காக வந்திருக்கானா, நம்மை ரட்சிப்பதற்காக வந்திருக்கானான்னு ஆயர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமா. இப்ப 3வது ஸ்லோகத்துல ஆயர்களுக்கு புரிஞ்சுடுத்து எப்பேற்பட்ட, அதாவது சர்வேஸ்வரனே கண்ணனாக வந்து அவதரித்தது புரிஞ்சு போச்சு. இப்பதான் இந்திரன் யோசிக்கிறான். 3வது ஸ்லோகத்துல சொல்றார், அச்சோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்மளுடைய கர்வம் இப்படி தலை தூக்கி பண்ணக்கூடாதது செய்யக்கூடாததெல்லாம் பண்ணிட்டோமே நம்ம அப்படின்னு தன்னுடைய கர்வமானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவனை விட்டு விலக அந்த தத்துவ ஞானமாவது அவனை வந்து அடையிறது. அந்த தத்துவ ஞானத்தை அடைந்தானா இந்திரன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். அச்சோ, இந்த அவமானத்தை உணர்ந்து ஞானத்தை பெற்று எப்படி நம்ம பெருமாளை எப்படி போய் அணுகி நம்ம மன்னிப்பு கேட்கறது? அச்சோ, மன்னிப்பு கேட்டே ஆகணுமே, இப்படி அபச்சாரப்பட்டுட்டோமே, ஆனா எப்படி போய் கேட்கறதுங்கிற அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துதான். அப்ப என்ன பண்ணானா, அததான் அழகா 3வது ஸ்லோகத்துல சொல்றார், சுராதிராஜ சக திவ்ய கவ்யா.
திவ்ய கவ்யாவான தேவலோக பசுவான காமதேனுவை முன் போக சொல்லி, பெருமாள் முன்னாடி போக சொல்லி, அதன் வாளின் பின் மறைந்து செல்ல காமதேனு முதலில் ஸ்தோத்திரம் செய்கிறா பெருமாளை நோக்கி. அதாவது எங்களுடைய இனமான அந்த பசுக்களையே ரட்சித்தாயே கண்ணா, உனக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் தகும் தகும்னு சொல்லி அப்படியே பெருமாள் அப்படியே சந்தோஷமா பாடின்னு இருக்கும் பொழுது இவன் வாளின் பின்னாடி மறைஞ்சின்னு இருக்கக்கூடிய இந்திரன் நடுவில், இந்திரனும் தக்க தருணத்தில் பெருமாள் முன் சென்று மன்னிப்பு கேட்டான். என்ன ஒரு ஸ்மார்ட்டான மூ பார்த்தேளா. உபேத்திய துஷ்டாவச நஷ்ட கர்வக ஸ்பிருஷ்ட்வா பதாப்சம் மணிமௌலி நாதே. இப்படி இந்திரன் தன்னுடைய கர்வம், அகங்காரம், மமக்காரம் இப்படி அனைத்தையும் நீங்க பெற்று, அதுவும் பெருமாள்கிட்ட எப்படி போய் கேட்டா மன்னிப்பை பெற முடியுமோ அழகா அந்த வழியில சென்று தன்னுடைய மொத்த கர்வமும் நீங்க பெற்றான் இந்திரன். அப்படிங்கிறது தான் இந்த 3வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்திரன் உணர்ந்து அந்த தப்பு மன்னிப்பு கேட்டுட்டான், ஞானமும் பிறந்தெடுத்து இல்லையா. இப்போ கோவிந்த நாமத்தை ஏற்று பட்டாபிஷேகமான தருணம். இதுதான் 4வது ஸ்லோகம். எப்படின்னா, கோவிந்த நாமாங்கிதம் அபியசிஞ்சத்து ஐராவதோபாகிருத திவ்ய கங்கா பாத்தோபிரிந்திரோபிச்ச ஜாத ஹர்ஷக. இப்போ காமதேனுக்கு அன்பால பால் பொங்கி சுரக்கிறதா, அப்படியே இப்படி ரட்சிச்சிருக்கானே, பசுக்களையும் மாயர்களையும் ரட்சிச்சிருக்கானே அப்படின்னு சுரபியான காமதேனு அந்த கோவிந்த நாமத்தை கொண்டாடும் வகையில் உனக்கு அபிஷேகம் செய்தால் குருவாயூரப்பா. இந்திரன் சும்மா இருந்தானா? அவனும் என்ன பண்ணானா, தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தும் வகையில் ஐராவதத்தை அனுப்பி ஆகாஷ கங்காவிலிருந்து ஜலத்தை கொண்டு வர சொல்லி அதில் திருமஞ்சனம் செய்தான். இப்படி சுரபியான காமதேனுவும் இந்திரனும் உனக்கு மாறி மாறி அபிஷேகம் செய்து அந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தை சந்தோஷமாக நடத்தினார்களாம். அதான் ஐராவதோபகிருத திவ்ய கங்கா பாத்தோ பிரிந்திரோபிச்ச ஜாத ஹர்ஷக. இப்படி அதி ஆச்சரியமாக நடைபெற்றது கோவிந்த பட்டாபிஷேகம். ஆயர்பாடியே அப்படி சந்தோஷத்திலையும் செல்வ செழிப்போடையும் அவ்வளோ அழகா இருந்து விளங்குறதாம். இப்படி ஜகத்ரயே செத்வரை त्वयि கோகுலேஷே ததாபிஷிக்தே சதி கோபவாட்டக. 5வது ஸ்லோகத்தை சொல்றார். இப்படி பெருமாள் எல்லாரையும் ரட்சிச்சாச்சு, இந்திரனும் தன்னுடைய அகங்காரம் மமக்காரம் எல்லாம் நீங்க பெற்று சுரபியான அந்த காமதேனுவும் என்ன பண்ணா, பெருமாளுக்கு அழகாக திருமஞ்சனம் எல்லாம் செய்து பெருமாள் இப்போ நல்ல ஆசீர்வாதம் பண்ணாராம். செல்வ செழிப்போட வளங்களோட சீரும் சிறப்புமாக இந்த ஆயர்குலத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நீர் நிலம் பால் வளம் பெருக 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 அப்படியே செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் இந்த ஆயர்குலம் கோகுலமே அப்படின்னு சொன்னாராம். ஸ்ரீவைகுண்டத்துல கூட இப்ப ஏற்பட்ட ஒரு விஷயம் நடக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் கோகுலத்தில் நடந்ததாம். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும், நீங்காத செல்வம் நிரம்ப பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு ஸ்ரீயம் பிரபேதியே பவத பிரபாவாத். இப்படி அதி ஆச்சரியமான பிரபாவங்கள் நடந்தது. எப்போ? அந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தின் பொழுது. லப்யாம் ஸ்ரீயம் பிரபேதே அப்படின்னு பெருமாள் சந்தோஷமாக அனைவரையும் ஆசீர்வதித்தான். அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் முடிந்து, அதாவது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாக இருந்த பெருமாள் தன்னோடு கூட வேண்டாம்னு நினைக்காதவாள்கிட்ட கூட எப்படி வென்று அவளோடு கூடி தன்னுடைய குணங்களால் எப்படி திகழ்ந்து விளங்குகிறான் பெருமாள். அந்த கோவிந்த நாமமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு அப்படிங்கறதை நம்ம 27வது பாசுரத்தில் அனுபவிச்சோம். அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல இன்னைக்கு 64வது தசகத்தில் கோவிந்த பட்டாபிஷேகத்தையும் அதி ஆச்சரியமாக அனுபவிக்கப்பட்ட அந்த பட்டதிரலினுடைய அந்த 5 ஸ்லோகங்களை கொண்டு நம்ம இன்னைக்கு அனுபவிச்சோம். நாளைக்கும் திருப்பாவையினுடைய 28வது பாசுரத்தோடு அதி ஆச்சரியமான நாராயணியத்தையும் நம்ம சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.